from the age of 12 till Bharata turned 24, he was with his maternal uncle and grandfather. அதே சமயத்துல ராமரும் லக்ஷ்மணரும் இங்க அயோத்தியால இருக்கா. அப்போதுதான் இந்த தெய்வஜ்ஞாகா சொல்லி ஒரு நாள் தசரதர் கூட்டு அனுப்புறார். ராமனை கூப்பிடுன்னு. ராமனை கூடுன்னு சொன்ன உடனே ராமர் வர, ராமா எனக்கு கொஞ்சம் வயசாயிடுத்து, நரைத்தது ஓர் மயிர். கம்பர் சொல்றார், ஒரே ஒரு முடி நரைச்சிடணும். எவ்வளவு லேட் பாருங்க. எனக்கெல்லாம் என்ன 24 வயசுலயே வெள்ள முடியெல்லாம் வர ஆரம்பிச்சு. அது உங்களுக்கு தூரக்கேன்னு தெரியாது. கிட்டக்க போய் பார்த்தேன்னா அப்படியே தும்ப பூதான். அதனால அவர் என்ன சொல்லிவிட்டார், எனக்கு நரைத்தது ஓர் மயிர் தம் கர்ண மூலமாகத்திய ராமேர் ஸ்ரீர்யஸ்யதாமிதி ரகோமிஷத்துல காளிதாசன் எடுக்கிறான். நரைத்தது ஓர் மயிர், அந்த முடி சொல்லி கொடுத்தான், நீ ஆண்டது போரும், உன்னுடைய பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுத்து விடு, என் காதில் ஓதியது போல் இருந்தது ராமா. வெள்ளமுடி, வெள்ளமுடிலாம் காதுல பேசுமானா அர்த்தம் என்னன்னா உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன்னு அர்த்தம். அதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வெள்ளமுடி பேசுமா, அதுக்கு வாய் இருக்குமா எல்லாம் கேட்கக்கூடாது. கார்ட்டூன் கிடையாது. அதனால பிள்ளைக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டார். அதனால ராமா நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன், உனக்கு பட்டாபிஷேகம். ராமர் ஓகேப்பா, தேங்க்யூ, ஓகே, நீ என்ன சொல்றியோ நான் கேட்கிறேன்ப்பா. இங்கதான் ப்ராப்ளம். ஊர்ல பரதன் இல்லை. ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணணும், உடனே பரதனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, பரதா யூ ஆல்சோ ஜாயின் அஸ் பேட்டா, உனக்கு பட்டாபிஷேகம் அண்ணாக்கு பண்றோம், தும்பி ஆ ஜாவ் பரத் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இவர் பரதனுக்கும் மெசேஜ் அனுப்பணும். ஏன் அப்படி பண்ணலேன்னு கேட்டபோது தசரதன் ஒன்னு சொல்றார், பவந்தி பகு விக்னானி காராண்யேவ விதானிஹி விப்ரோஷிதஸ்ச பரதோ யாவதேவ புராதிதஹ தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோ மம கின்னு சித்தம் மனுஷ்யாணாம் அநித்யமிதி மே மதம். வால்மீகி வாக்கியத்தை பாருங்க. சொல்றார் தசரதர், அப்பா கிந்து சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மேமதம். மனிதர்கள் புத்தி எப்படி மாறும்னு தெரியாது ராமா. பரதன் ஏன் இல்லை, ஏல் அவன் வரும் வரை காத்திருக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். மனிதர்கள் புத்தி எப்படி இருக்கும்னு தெரியாது. அவன் இல்லாத சமயத்தில், அவன் இல்லாத நேரத்தில் உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கனா. தசரத சொல்ற, நல்ல குழந்தை அந்த பரதனை அப்படி சந்தேகப்படலாமா? ஒரு அப்பா போய் சந்தேகப்படலாம். இது கதை இருக்கு, அத நான் இது வியாக்கியானத்துல இருக்கு, சொல்றேன். நீங்க உன்னிப்பா கேட்டா தெரியும். தசரத சக்கரவர்த்தி ஒரு ராஜ்யமா போவார். அந்த காலத்து ராஜாக்கள்லாம் ஒரு ராஜ்யமா போவார். அப்ப இந்த ஆப்கானிஸ்தான் கே தேசத்துக்கு போகும்போது ஒரு சரித்திரம் நடந்ததாக எங்க ஆச்சாரியன் சொல்வார். ஒரு அழகான பெண்மணி குறி பார்த்துட்டு இருந்தாளாம். கையில இருக்கக்கூடிய பாமிஸ்டிக், கையை காமிங்க எப்படி இருக்கும் வாழ்க்கை, அதெல்லாம் பார்க்கும்போது தசரதர் இந்த பெண்ணை பார்த்துட்டு சரி ஏதோ பாக்குறாரு, இவர் கையை நீட்டிருக்க. அந்த பொண்ணு இந்த கையை பிடிச்சுனுட்டு, நன்னா இருக்கு கை, நீ பெரிய பணக்காரனா இப்ப, ஆஹா ஓஹோன்னு விடுத்து. இந்த பொண்ணு இந்த கையை பிடிச்சுன்னு பார்க்கும்போது அந்த பெண்ணை பெத்த அம்மா ஓடி ஐயோ என் பொண்ணு கையை பிடிச்சுட்டையே. அந்த யாரு அந்த பெண்ணா கைகேயுடைய அம்மா ஓடி வந்துட்டா. ஐயோ என் பொண்ணு கையை பிடிச்சுட்டியே. தசரதர் என்னம்மா கையை நீட்டினே பார்க்கறது, எப்போது இந்த கையை பிடித்தாயோ நீதான் அவளுக்கு மணாளன். தசரதருக்கு ஒண்ணு தப்பா தெரியல, அவர் பல பகு பத்னித்வம். அதனால இது என்ன கல்யாணம் பண்ணிவிட்டார். அப்போ ஒரு கண்டிஷன் போட்டா அந்த அம்மையார், கைகையுடைய திருத்தாயார். ஏற்கனவே உனக்கு நிறைய பத்னிகள் இருக்கான்னு விக்கிபீடியா சொல்றது. நல்லா ரிசர்ச் பண்ணிருக்கா. இந்த கைகையோட அம்மா பொல்லாத ஷூட் பண்ணக்கா கியூப் பிளஸ் பூத்தனா ஸ்கொயர். அவர் என்ன பண்ணிருக்கா, உனக்கு பகுபத்தினி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு அவா மூலமா குழந்தை பிறந்துடுத்துனா அதுதான் ராஜ்யத்தை ஆளும். ஆனா என் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைய பத்தாலும் அது ஆளாது. அதனால என் பெண்ணை நீ மணக்க வேண்டும் என்றால் தசரதா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, என் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எந்த குழந்தை பிறக்கிறதோ அவனுக்கு தான் நீ ராஜ்யத்தை கொடுப்பாய் என்று சத்தியம் செய். கைகை ரொம்ப அழகி. தசரதர் அப்படியே மயங்கி போயிட்ட, சுக்கி போயிட்ட. சரி ஓகே, வாட் எவர் யூ சே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டுட்டு வந்துட்டார். இது அவர் மனசுல ஓடிண்டே இருக்கு. ஒரு
ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமே, காப்பாக்கணுமே. அந்த காலத்து ராஜாக்களுக்கு அது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாது. செய்ததெல்லாம் காப்பாத்தணுமா? அதனால அவர் யோசிச்சுட்டாரு. ப்ராமிஸ் பண்ணிருக்கோமே அப்படின்னு அவர் அப்படியே கவலைப்பட்டுட்டே இருக்கார் ராஜா. அதனால ராமன் மூத்த பிள்ளையாக இருந்தாலும் வாஸ்தவமா இந்த வரப்படி ராமனுக்கு ராஜ்யம் போகக்கூடாது, பரதனுக்கு தான் போகணும். இது பின்னாடி 104வது சர்க்கத்துல அயோத்தியா காண்டத்துல எடுக்கிறார் ராமர். அப்பா உங்க தாத்தாவுக்கும் உங்க பாட்டிக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்தா பரதான்னு சொல்ற. அது மனசுல ஓடிண்டே இருக்கு தசரதனுக்கு. அதனால தான் ராமனுக்கு போகணும். ஏன்னா மூத்த பிள்ளைக்கு தான் ராஜ்யம் அந்த காலத்து ரூல். மூத்த பிள்ளைக்கு செல்ல வேண்டும். ஆனா பரதன் ஊர்ல இல்லாம போயிட்டா தேவையில்லை. ஏன்னா இந்த பண்ணி கொடுத்த சத்தியம் தசரதருக்கு தெரியும், கைகேயிக்கு தெரியும், கைகேயுடைய அம்மாக்கு தெரியும், கைகேயுடைய அப்பாக்கு தெரியும். அப்பா இத கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். கைகேயுடைய அம்மா எங்க இருக்கானே தெரியல. கைகேயி மறந்து போயிடுவோம். தசரதற்கு தெரியும் நம்ம பத்னியோட தான் பழகிருக்க, அதனால எல்லாத்தையும் மறந்துருவோம் தெரியும். ஞாபகம் வச்சிருந்த ஒரே ஒரு நபர் இவர்தான். அதனால அவர் என்ன பண்ணிவிட்டார், பரதன் ஊர்ல இல்லாம இருக்கிறதே தேவல, நம்ம பட்டாபிஷேகம் பண்ணலாம் நினைச்சார். இந்த பாயிண்ட் புரிஞ்சுட்டா? இப்போ இதுல ஒரு பாயிண்ட். என்ன இருந்தாலும் சார் அவர் ஒரு சத்தியம்னு பண்ணி கொடுத்தா காப்பாத்த வேண்டாமா? கரெக்டா? அது ஒரு டவுட் வருதா? இதுக்கு ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். 5 நிலைகள்ல வாழ்க்கையில தர்மசாஸ்திரப்படி பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணுங்கிற அவசியகத்தை இல்லையா அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. விவாக காலே ரதிசம் பிரயோகேன்னு ஒரு ஸ்லோகம். விவாக காலே கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தால், அந்த ஒரு காரணத்துக்காக பண்ணி கொடுத்தால் அதை காப்பாத்தணுங்கிறது இல்லையா? நல்ல பாயிண்டா இருக்கே சார். இது இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் சொல்லுங்களேன். இதுதான் எங்களுக்கு பாயிண்ட். நீங்க என்னவோ உட்காந்து மோக்ஷம் அது இதுன்னு இதெல்லாம் வேண்டாம். பிள்ளை லோகாச்சாரியர் நீங்க சொன்ன என்ன சொல்ல என்ன தேசிகன் சொன்ன எங்களுக்கு வேற விவாக காலே அப்புறம் 5 வேற 4 இடம் எப்ப சார் அதான் சொல்ல மாட்டேன். இந்த 1 விவாக காலே கல்யாணம் நடந்தால் போரும் அப்படிங்கிறதுக்காக தானே தசரதர் பண்ணி கொடுத்திருக்காரு. அதனால வசிஷ்டர் சொல்லிட்டார், இதை நீ காப்பாத்தாம போனாலும் தப்பில்லை. அதை நம்ம கபில் சிபல் நம்ம கோர்ட்ல நம்ம சந்திரசூடு கிட்ட வாங்கி கொடுத்துருவோம். சரி, இப்ப என்னன்னா தசரதர் பிள்ளைய சந்தேகப்பட்டார். மொத்தத்துல என்னன்னா பரதன் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, உன் பட்டாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னா பரதன் என்கின்ற உயர்ந்த பாகவதோத்தமனை சந்தேகப்பட்டு தவறாக நினைத்து கொண்ட நபர்களை சொந்த பிதா முதல் ஆள் தசரதன். பரதனை புரிஞ்சுக்கலி. பரதன் மாதிரி ஒரு அதை எடுக்கிறார். அதாவது தள்ளெறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளம் எனும் தகையான். தள்ளெறிய பெருநீதி. ராமன் என்கின்றவனுடைய குணம் ஒரு நதியாக ஒரு ஆறாக ஓடினால் அந்த குணம் என்னும் நதி ஜலம் தங்கக்கூடிய ஒரு குளம்தான் பரதன். பரதா was a repository of auspicious attributes. சாதாரணப்பட்டவன் அல்ல. அப்பேற்பட்ட குண நிதியாக இருந்த பரதனை கூட அப்பா சந்தேகப்பட வச்சார். சந்தேகப்பட்டார்னா அதுக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் சரி, அப்பா சந்தேகப்பட்டு விட்டார். அதனால கிந்து சித்தம் மனுஷியானாம் ராமா, பரதன் ஊர்ல இல்ல, மனுஷா புத்தி எப்படி வேணாலும் மாறும், உனக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி உள்ளா ராமான்னு